ஹலோ ஆல், நீங்க பேக் பெயினால சஃபர் ஆயிட்டு இருக்கீங்களா? அண்ட் ஆல்சோ உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை இந்த பேக் பெயின்ஸ்க்கு லோ டவுன் பண்ணதா? ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்பைன் அண்ட் பேக் மசில்ஸ் மட்டும் காரணம் இல்லை. நீங்க எல்லாமே ட்ரை பண்ணிருக்கலாம், பிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கலாம். திருப்ப திருப்ப உங்களோட பேக் பெயின் ரீஅக்கர் ஆயிட்டு இருக்கா? ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். ஸோ நீங்க பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அந்த ஸ்பைனுக்கான சப்போர்ட் ப்ராப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா பேக் மசில்ஸ் அண்ட் ஸ்பைன் மசில்ஸ் ரெண்டையுமே பேக் மசில்ஸ், ஸ்பைன் மசில்ஸ் அண்ட் ஆல்சோ பெல்விக் மசில்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க சப்போர்ட் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா ஸ்டீம் பாத், அக்குபஞ்சர், கப்பிங், யோகா, டயட் அட்வைஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணி பேக் பெயின் மட்டும் இல்ல நிறைய கிரானிக் டிசார்டர்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கிரானிக்கான பெயின் ஆர் டிஸ்க் பல்ஜ் இல்ல உங்களுக்கு போன்ல இஷ்யூ, ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப கிரானிக்கான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டர் தான் கண்டிப்பா மீட் பண்ணணும். நீங்க வீட்லயே ட்ரீட் பண்றது சரி கிடையாது. ஸோ நீங்க பேக் பெயின் இருந்து ரிலீவ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் தான். ஸோ சப்போர்ட் கரெக்டா இருந்தா ஸ்பைன் கரெக்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.